ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது அதை ஊற வச்ச தண்ணியோடையே குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 4 விசில் வர வச்சு எடுத்துக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பேனில். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கிராம்பு, ஏலக்காய், பட்டை சேர்த்துக்கணும். ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது அது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விடணும். இப்போது வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பக்குவம் வந்ததுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இப்போது இது கூட சின்ன சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு நார்மல் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல தக்காளி மசாலாவோடு சேர்ந்து வதங்கி வரணும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம அவிய வச்ச கொண்டக்கடலையை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது இந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா கட்டியாக கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி அலசி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். எல்லா மசாலாவும் நல்லா ஒன்றா சேர்ந்து கொதித்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை மேலே போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேதியவும் லைட்டாக மேலே தூவி விட்டுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்ல மசாலா செட் ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல சுவையான சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரோஜா சமையலில் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.